Have you not become the premium member yet? Join today. Presenting you the Co-Beings Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grape seed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு பாலச்சந்தர் தலைவராக இருந்தபோது நீங்கள் அவரோட செயலாளராக பணியாற்றி. ஆமாண்ணா. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆனால் அந்த அனுபவம் வந்து நான் ஓப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் நிறைய விஷயம் மோகனை கூட கேட்டுருக்கலாம். மோகன் ஒருத்தன் தான் இப்போ சாட்சிக்கு இருக்கான். அவர் கூட இருந்ததில்லை. அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டார். வந்து 3 வருஷம் இருந்தார். 3வது வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் முடியல, அவர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிவிட்டு இனிமேல் நான் வந்து இதெல்லாம் போனார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, என்னையே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க, நீ ஏமாத்திரண்டானார். நான் என்ன பண்ணேன், அவர் போனதுக்கப்புறம் நான் இறங்குறேன். அவர் வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த கோவத்தை வச்சுட்டு நான் இறங்குறேன். அது எப்படி இவ்வளோ விஷயம் ஒன்றா சேர்த்து இவ்வளோ பண்ணோமே அப்படின்னு சொல்லி நம்ம இறங்குறோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சொன்னார், எதுக்குடா அப்படின்னாரு. அப்போது அந்த வருஷம் நம்ம தோக்கடிக்கப்பட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் வந்து அதை என்னென்னு அந்த சூட்சமாக புரிஞ்சுட்டு நான் ஒர்க் பண்ணேன். நான் தோக்கடிக்கப்பட்டது அவர் தோக்கடிக்கப்பட்ட மாதிரி வருத்தப்பட்டார். என்கிட்ட பேசும்போது சொன்னார், என்னத்துக்கு உன்னை தான் நான் போய் சொன்னேன்ல, வேண்டான்னு சொன்னேன், எதுக்கு நின்று அசிங்கமாக இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நான் வெளியிலேயே ஃபீலிங்கில் இருந்தேன். எல்லோரும் பார்க்கும்போது சிவாவா கேபி சார் இருக்குது, அது வந்து எல்லோரும் வந்து அதை ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து வெளியில் இருக்கிற யாருமே கிடையாது, உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் அந்த நேரத்தில் நடந்த ஒரு அரசியல் கூட. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நான் இருந்தேன். அதில் அதுக்கப்புறம் என்னை யாரும் இது பண்ண முடியல. நான் வந்து அந்த ஒரு ஸ்டாமின் பண்ணேன். ஆனால் அவர் வந்து அவருக்கும் மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டது. அவர் தான் அந்த முதல் பில்டிங்கை கட்டினார். அவர் கட்டுறேன்னு ஆரம்பித்தப்போ நாங்கள் பாளையக்காரன் தெருவில் இருக்கும்போது நம்மெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணோம், ஒரே ஒரு ரூம் இருக்குது, இந்த பாத்ரூம் மாதிரி பக்கத்தில் இருக்குது, உட்கார கூட முடியல, ஒரு பில்டிங் வேணும்னும் போது இந்த இடத்த அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கொடுத்துருந்தாங்க. கொடுத்த இடத்துல நம்ம ஒரு 10-12 லட்ச ரூபா கட்டி அதை ஹோல்ட் பண்ணிக்கிறந்தாங்க. அப்போ இருக்கிற விஜயன் அவங்க சைடில் வந்து கட்டிக்கிறந்தாங்க. ஸோ அதில் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம். அந்த விஷயத்தில் விஜயன் மாஸ்டர் பாராட்டணும். அந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு பணத்தெல்லாம் கட்டி அவங்க எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் பில்டிங் கட்டும்போது வந்து தலைவர் வந்து சரி ஓகே நம்ம கட்டலான்னா இறங்கி கட்ட ஆரம்பிக்க உடனே உள் பிரச்சனை உள்ளே வந்துருச்சு. அது வேறு பிரச்சனை. அது அந்த பிரச்சனையை போட்டு இவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதில் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு பொதுக்குள்ள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது செய்கிறது. உங்களுக்கு தெரியும், டைரக்டர் இருந்தால் நம்ம பேசவே மாட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு அவர் இருந்து அவரோட ஷூட்டிங் நடக்கிறதே வந்து பார்த்தாங்களாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் கீச்சு மூச்சுன்னு சவுண்டு கூட வராது. அவர் அதெல்லாம் பார்த்தாரு, செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து சரி நான் இந்த இடத்த முடிச்சு கொடுத்துட்றேன், பில்டிங் கட்டி கொடுத்துட்டு இதோடு நான் வரமாட்டேன். ஒரு நாள் காலையில் ஒரு 7 மணி இருக்கும், லேண்ட்லைன் தான் உங்களுக்கு அப்போ ஃபோன் அடிக்கிறார். நான் வச்சு எடுத்தோன்னே கேட்டேன், என்னடா பண்ணுற அப்படின்னு. இல்லை இதான் பண்ணுறேன். சரி நீ வா, நான் அந்த கிரவுண்ட் பெப்சி கிரவுண்டாண்ட வரேன். அப்போ வெறும் கிரவுண்டு 100 அடி ரோடில் வெறும் கிரவுண்டு, அந்த இடத்துக்கு வரேன். அந்த இன்ஜினியர்லாம் வர சொல்லியிருக்கேன், வரட்டும், நம்ம அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு. வந்தவுடனே அன்றைக்கி வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வாரம் என்கிட்ட பேசவும் இல்லை. இந்த இஷ்யூஸ் நடந்ததில்லை. இஷ்யூஸ்னால் ஒரு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க ஒரு பொதுக்குழுவில், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பாஸ்டிஸ். அப்போது சொசைட்டி மேட்டர் அப்போ நடந்த ஹவுசிங் கூட்டுறவு சங்கத்தோடு நடந்த ஒரு இஷ்யூ தான். அப்போது வந்து அவர் வந்து பேசிட்டு, இந்த இடத்த கட்டி முடிச்சிடணும், கட்டி முடிச்சுட்டு போயிடணும். ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ வந்து காலையில் வந்துரு, அது என்ன இதுன்னு ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் என்னன்னா அதுக்கப்புறம் இறங்கி அதை டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச மட்டும் அவர் பேப்பரை வச்சுப்பார், அவரே பார்ப்பார், அவரே பேசுவார். அது எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி செஞ்சு அந்த பில்டிங்கை கட்டி அதை முடித்த அன்றைக்கி விஜயகாந்த் அவர் வந்து இருந்தார். இந்த பில்டிங் மேலே நின்றுட்டு அந்த இடத்துல அவர் சொன்ன மேடையில் தான், நான் வந்து எல்லாம் வந்து சிவாவை திட்டினீங்க செய்வீங்க, ஆனால் இதில் ப்ளஸ்ஸுன்னா நான் தான், அவன் வந்து அவன் கிடையாது, அதில் தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம், அதில் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்போ நிர்வாகம் பண்ணும்போது எல்லாமே நான் தான், அவர் சொல்ல மாட்டேன், நான் செய்வேன் சொல்ல மாட்டேன், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது வந்து நான் தான், அவன் வந்து எதுவும் கிடையாது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு வந்து கூட இருந்து ஒர்க் பண்ணான், எனக்கு ரொம்ப நன்றி, இந்த பில்டிங் கட்டி முடிச்சிட்டேன், என் கடமையை முடிச்சிட்டேன், என்னுடைய லெட்டரையும் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அங்கே மேடையில் நின்று ஒரு சல்யூட் அடிச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டார். அதோட பெப்சிக்கு அவர் வரவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படைப்பாளி. இந்த தொழிலாளர் சம்மேளனத்தில் வந்து தலைவராக இருந்தபோது எப்படி பணியாற்றினார் அவர்?
ஐயோ அது ரொம்ப, ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும் டைமுக்கு வந்துடுவார். 9 மணினா 9 மணி வந்துடுவார். பொதுக்குழு எனக்கு ஆனால் தலைவர் இன்றைக்கி வந்து 4 மணிக்கு பொதுக்குழு அப்படின்னு சொல்லிவிடுவோம். மோகன்கிட்ட சொல்லுவோம். அவர் ஃபோன் பண்ணால் கூட சொல்லுவோம். கரெக்டாக 4 மணிக்கு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பொதுக்குழு 60 பேர் இருக்கணும், 69 பேர் இருக்கணும்னா ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே 4 மணி 5 மணிக்கு தான் வருவாங்க. மேபி ஷூட்டிங்லேருந்து வரவங்களா இருக்கலாம். பொதுவாக அது ஒரு நம்ம சைடில் இருக்க ஒரு ப்ராக்டிஸ். ஒன்று கத்துவார். நான் நினச்சிருக்கிறீங்க நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அதுவும் இவரை சொல்லுவோம், சார் ஆஃபீஸ் ரூமில் உட்காருங்க, எல்லாம் வந்ததுக்கப்புறம் மேலே கூப்பிட்றேன். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாத, நீ கம்முன்ரு, நான் மேலே உட்காந்துருக்கேன், எவன் லேட்டாக வரேன் நான் பார்க்குறேன்னு மேலே போய் உட்காந்துப்பாரு. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் சின்னதாக நடக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து டேரெக்டாக அட்டன் பண்ணுறாரு. ஒரு வாட்டி சங்கர் சாரோட படத்தில் வந்து முதல்வனில் தான் டிரைவர்ஸு நான் மெம்பர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ராஜேந்திரன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து தலைவர்கிட்ட கேட்டுருவோம். எனக்கு என்னையோ இது என்னையா வேலை, யாரையா டிரைவர், யாரையா கேட்கல, அவரு கூட நான் சொல்லுவேன், சார் நீங்கள் இன்னும் பேசாதீங்க. மாதேஷ், அப்போ மாதேஷ் தான் அவங்களுக்கு தெரியும், அவர் கோ ப்ரொடியூசர். மாதேஷ் தெரியும் உங்களுக்கு, நல்ல நாள்லேயே வந்து நல்லா பேசுவார், உங்களுக்கு தெரியும், அப்போ ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்கள சிவா விடு எல்லாம் பார்த்துக்கலாம், நான் நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுருவார். ரெஸ்பாண்டே கிடைக்காது. அப்புறம் நேராக ஒரு சங்கர் சார் அன்றைக்கி ஒரு வாட்டி நேராக ஒரு கிளம்பி வந்துட்டார். கோகோ கோலா அந்த கேம்போ கோலா நடக்கும்போது நேராக வந்துட்டார். அவர் ஏன் சார், எதுக்கு சார், என்ன சார் ஷூட்டிங் இடத்துக்கே போயிட்டாரா? அப்புறம் வந்து ஏன் சார் அதுக்கப்புறம் அவரை நாங்கள் அனுப்பிட்டு நீங்கள்லாம் வரக்கூடாதுங்கன்னு. அதெல்லாம் இல்லை. அப்புறம் சுந்தரம் சாரை கூட்டிகிட்டு போய் குறைச்சா அப்புறம் சங்கர் சார் வந்துட்டு அவர் சுந்தரம் சார் ஏன் சார் இங்கே வந்திருக்காரு, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க, ஏங்க அப்படின்னாரு. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அவர் பெருசு வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் சொல்லிட்டு, இல்லை சார் ஓகே இல்லை. அவர் சொன்னார், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டு போகிறேன். அப்படியே மேனேஜர்கிட்ட பேசிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி அது நடந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் அதை பற்றியே கவலை பண்ணிட்டார். யாரா ப்ரொடியூசரு, போடியா லைனை போடியா, கூப்பிடியா, பேசுவோம், ஏன் இது என்னையா சின்ன விஷயம் தானே. அவருக்கு அந்த இந்த ஒரு விஷயம் போவாது செய்யறதெல்லாம் அவருக்கு பிரச்சனை தீர்க்கணும், அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியும்னா ஒரு இடத்துல ஒரு 25,000 ரூபாய் வரல அந்த படம்னா அவங்க கேட்டால் அவங்களும் ஒரு காரணம் சொன்ன ப்ரொடக்ஷனில் ஏங்க அவங்க ஒர்க்கே பண்ணலங்க, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் கொடுக்கலங்க, ஏதோ ஒரு சம்திங் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பேசி ஒரு வழியாக வந்து இவனையும் கொடுக்க சொல்லுவோம், அவங்களுக்கு கொடுக்க சொல்லுவோம். இவர் அதை கேட்டோம் 25,000 ரூபாய்க்கு அப்படி பண்ணுறாங்க, நிறுத்த சொல்லி. ஆனால் நம்மளும் கேட்க வேண்டியதில்லை. வந்து அவர் முன்னாடி எனக்கு ரொம்ப அப்படின்றாருன்னு வச்சுக்கோ, கொடுமையாக இருக்கு, எப்படி லைனை படியால் ஐயா சும்மா இருக்கு, அதை போட்டு பேசுவோம். 2 சைட்லேயும் அது வந்து நிறைய அந்த விஷயத்தில் இமீடியட்டாக ஹேண்டில் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் ஆனால் நமக்கு தெரியறதுல அவர் ஈஸியாக எமோஷன் ஆவார். ஆமாம், அந்த ஈஸியாக எமோஷன் ஆகிறது இந்த இடத்துல நிறைய, அதுவே அவருக்கு நிறைய இடத்துல பிரச்சனைகளை வந்துச்சு. நாங்கள் மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா, அவர் ரிசைன் பண்ண பிறகு நாங்கள்லாம் வெப்சைட்டில் இருக்க எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயிட்டோம். போய் ஒரு 69 பேர் 60-70 பேருக்கு மேலே 80 பேர் இருக்கும். எல்லாருமே முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே போய் உட்காந்து அவர்கிட்ட வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க, ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நேரம் பேசுகிறோம். அவர் ஒரு 1/2 hour வரைக்கும் இல்லையா போயா காலையில் எழுந்திரிச்சு வரணும், நீங்களும் எல்லாத்தையும் திட்டாரு. நான் 8 மணிக்கு வருவேன், நீங்கள் 10 மணிக்கு வருவீங்க அப்படின்ற வார்த்தையிலேருந்து எல்லாம் என்னென்ன தப்பெல்லாம் இருக்கும் எல்லாம் திட்டார். எல்லாரும் வந்து இல்லை இனிமேல் அப்படிலாம் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோம். அப்போ காளியப்பன் வந்தார், அவர் தெரியும், நான் மாடியிலேருந்து குச்சி எடுத்து போயிடுவேன்னாரு. நான் நிறைய விஷயங்கள் நடந்தது, டிரைவர் நான் நிறைய இருந்தது. அப்படியே ஒரு எமோஷனலாக அவரை கொண்டு அப்படியே கொண்டு வந்துட்டோம். மோஸ்ட்டு வந்து சரி விடுங்க நல்லது நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு வரத்துக்கு வந்துட்டார். அவங்க ஒய்ஃப் அப்படின்னு உள்ளே வந்தாங்க, சாரோட ஒய்ஃபு அந்தம்மா உள்ளே வந்தாங்க. வந்துட்டு உங்கள் எல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டுறேன், என் புருஷனை உயிரோட விட்டுருங்களேன் அப்படின்னு. அதோட வாயை ஓடிக்கிட்டு பேச்சே கிடையாது, அப்படியே சைலண்ட்டாக எமோஷனல் ஆகிட்டார். எல்லோரும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இவர் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். ரொம்ப ஸ்ட்ரெயின். அப்புறம் தான் பார்த்தா காலைல 4 மணிக்கு யூஸ்வலாக ஒரு 5 மணிக்கு நம்மளும் ஏஞ்சிட்டு ஒரே பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எழுதுறது செய்கிறது நிறைய இருந்தது. ஆனால் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹார்ட் கேக், பெரிய ஒரு விஷயம், ஒரு கோல்டன் பீரியட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நிர்வாகிகள் நாங்கள் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்தாலும் அவர் இருந்த பீரியட் வந்து ப்ரொடியூசர் சைடில் பிரச்சனை இருக்காது, ஆர்டிஸ்ட் சைடில் பிரச்சனை இருக்காது, டெக்னீஷியன் சைடில் பிரச்சனை இருக்காது. யாராக இருந்தாலும் பிரச்சனை வந்து பார்த்துருங்க நான் அவங்களே வந்து சரி வேணாம் இது முடிச்சுன்னு அந்த ஒரு 3-3.5 வருஷம் வந்து சம்பள பிரச்சனை இல்லை. முதல்ல அன்றைக்கி வேஜஸில் கையெழுத்து போட்டோம் எல்லோரும். அந்த பீரியட் எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யாருமே அதை ஏன்னா நாங்களாம் கூட ஒரு சண்டை போட்டு தான் ஒரு விஷயத்த முடிக்கணும்னு போடுவோம். ஆனால் அவர் சண்டையே போட்டதில்லை. ஒரு ஃபோனில்
அது கவர்மெண்ட்டாக அப்போ வந்து இந்த லேண்டு மேட்டர் கூட பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நீங்கள் டிஎம்கே பீரியடில் இருக்கும்போது இவர் போனோன்னே நேராக அவர் வந்து டோரை திறந்து கூப்பிட்டு போய் உட்காருங்க நீங்கள் ஏன் டேரக்டர் வந்தீங்க அப்படின்னு பேசி உடனே அதை பார்க்க சொல்கிறாங்க கொடுக்கும்போது நம்ம விஜயில் ஐயோ நம்ம காலங்காலமாக வாசலில் காத்து கிடப்போம் அவன் மினிஸ்ட்ரே வந்து திறந்து விட்டுவான்னு அவருக்கு உள்ள மரியாதை அது அப்படின்னு சொல்லி அந்த இதை கொண்டாடினாங்க எல்லாரும். அதை கொண்டாடினாங்க. ஒரு சின்ன இஷ்யூஸ் தான் இருந்துச்சு, அதை கொண்டாடினாங்க. சினிமா சைடில் எல்லாருமே கொண்டாடினாங்க. விஜயகாந்த் சார்லாம் இப்போ நீங்கள் வந்து திருப்பி நடிகர் சங்கத்தில் தலைவராக வரும்போது செய்யும்போது அவர் இருக்கும்போது நம்ம அப்போ தான் இந்த நெய்வேலி போராட்டம்லாம் எடுத்ததுலாம் அவர் இருக்கிற தலைமை. நம்ம எந்த காலத்தில் 200-300 பஸ் இங்கேருந்து ஒர்க்கர்ஸை கூட்டிகிட்டு போனோம்னா நினச்சி பாருங்கள். ஆர்டிஸ்ட்லாம் கட்டுக்கோப்பாக அவர் வந்து அதுக்கு அந்த சிஎம் வந்து அந்த அம்மாவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயம் அந்த டைமில் நடந்ததில் ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, அரசியலாகவும் இதுவாகவும் நடக்கும்போது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு கூட அவர் தலையிட்டார். அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ கூட போய் வெப்சி சைட்லாம் தப்பு இருக்காதுங்க அப்படியே பார்த்துக்கங்க சொல்லலாம். உங்கள் பார்வையில் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் எப்படி? இவரும் வந்து எந்த விஷயத்தை லேபர் விஷயமா சொன்னாலும் என்ன சொன்னாலும் உடனே நான் வெப்சி பில்டிங் கட்ட சொன்னால் அதில் நடிகர் அந்த இது அவரும் ஒரு டொனேஷன் கொடுத்துருக்காரு. 2 லட்சம் ரூபா கொடுத்தார் அன்னைக்கு. ஸோ அதுவும் அவர் கேபி சார் ஃபோன் பண்ண உடனே வந்து கொடுத்துட்டு சிங்காரவனுக்கு தெரியும் வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்க சாரை வந்து கேட்டிருக்காருங்க. அதே மாதிரி அவர் இருக்கிற பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை ஈஸியாக முடிக்க முடியும். இன்றைக்கி இப்போது நிறைய விஷயங்கள் எண்ட்லெஸ்ஸாக ஓடிட்டுருக்கு நிறைய பிரச்சனைகள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவர் வந்து எதாக இருந்தாலும் கேட்டுருவார். உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை எங்கள் இதே பெப்சியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்குன்னா ஒரு பெப்சி விஜயன் தலைவராக இருக்கும்போது சொசைட்டியில் ஒரு பிரச்சனை வந்து இவங்க போய் ஒருத்தரை கேட்டாங்கன்னா இல்லை அன்றைக்கி போய் கேட்டாங்கன்ட்டு விஜயனை கூட்டிகிட்டு போய் அசோக் பிள்ளை ஸ்டேஷனில் குறைச்சிட்டாங்க. குறை வச்சோன்னே நான் என்ன பண்ணேன், எல்லோரும் சாலை மறியல் ரோட்டில் குறைச்சிட்டேன். அப்போ தான் விஜயோட ஷூட்டிங் திருமலை ஏதோ நடந்துட்டு இருந்தது வாகினியில். அங்கே ஒரு 200-300 பேர் நேரில் வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு இது கால்ஃபர் பண்ணிட்டேன். மொத்த பெட்டாலியன் வந்துருச்சு. இவர் வந்துட்டார். வந்துட்டு எல்லாரையும் உள்ளே போங்க எல்லாம் சைக்கிள் வாங்க நான் பார்க்குறேன் வாங்க விஜயகாந்த் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து மத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி இது எங்கேருந்து உருவாகுதுன்ட்டு உட்கார வச்சு அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அப்புறம் அவங்க போலீஸ் சார்பில் இது வந்து அந்த ஏசி வந்து இப்படி நடந்துட்டாங்க, அதை விட்டுருங்க, இனிமேல் அப்படி பண்ண முடியாது, அதை பார்த்துக்குறோம் சொல்லி அதை ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பேசி நீங்கள் முடித்தோம். ஆனால் அன்னைக்கு நின்று அந்த பஞ்சாயத்து முடிச்சு கொடுத்துட்டு வண்டியில் ஏறும்போது எப்பா தம்பி உன்னை ஒரு அடி தான் காப்பாற்ற முடியும், அடிக்கடி காப்பாற்ற முடியாதா வெளியில் போயிட்டார். ஏன்னா இந்த சூழல் ஃபுல்லாக எனக்காக உருவாக்கப்பட்டது அந்த இடத்துல. சரி ஓகே அப்படில நான் சொன்னேன். அதே மாதிரி வெள்ளந்தைய மாதிரி அன்றைக்கி நான் ப்ரெஸ் மீட்டில் நான் தான் முன்னாடி உட்காந்தேன். என்னை திட்டினார், ஏந்திரி நீ என் தலைவர் ஏந்திரியா போய் அப்படி உட்காரு அவனை பேச சொல்லு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது மட்டும் சொல்லிட்டு போனார். ஏன்னா நம்ம நடிகர் சங்கம் மற்ற எதாக இருந்தாலும் இப்போ இந்த நெய்வேலி விஷயம் அது எதாக இருந்தாலும் நான் அவரோட நம்ம கூப்பிட்ருவாரு. அப்புறம் அதே மாதிரி ஷூட்டிங்கில் முக்கால்வாசி அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறம் இந்த நடிகர் சங்க ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு அடிக்கடி ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்போ வரும்போது அது ஒன்று ஃபோன் பண்ணி எப்பா நம்மால் யார் பாவன் ஏஜென்ட்டு உள்ளே விட மாட்டேன்றான் யார் யாருன்னு ஒன்று சரிண்ணே நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் சரி. ஆனால் அதே நேரத்தில் அவுட் ஆஃப் வேல நம்ம கம்ப்ளைண்ட்டாக வராமல் நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. நிறைய பிரச்சனைகள் அது வந்து அதில் வந்து புரட்சி தலைவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தான் வந்து சினிமா உலகத்தில் எதாவது வந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு தான் தரணும். அதுக்கப்புறமா என்ன கேட்டால் விஜயகாந்த் அவர்கிட்ட தான். அவர் இருந்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலாகவும் நம்ம போவோம், பெப்சியாகவும் போவோம், டைரக்டர்ஸும் யார் வந்தாலும் என்ன பேசினாலும் அதை வந்து என்னன்னு கேட்டு ஓப்பனாக அடிச்சிடுவார். இப்போ நான் யாரோ ஒருத்தர் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கிறாங்கன்னா கூட நம்ம போனோடனே என்ன உன்னை பற்றி இப்படி பேசி நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அதோட அவள்தான் அதை அப்படியே பேசுகிறேன். ஏன் இப்படி பேசுகிறேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணே அப்படின்னா அப்படியா ஏன்பா நீ இப்படி சொல்லிட்டு அவன் இல்லைன்றானே அப்படின்றது அதை வந்து ஒரு கவலையே பட மாட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு நிறைய. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுல நிறைய பேர் ஆஃப் பண்ணுவாங்க. அது பொண்ணான வாய்ப்புனா அது ரொம்ப அதுவும் ஒரு நல்ல பீரியட். இவர் அடுத்த கேபி சார் 2001 அப்புறமா இவர் இருக்கிற அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் நடிகர் சங்கத்தில் தான் உட்காருவோம். ஈவினிங்கில் ஒரு 6 மணி 8 மணி 3 மணிக்குள்ள நாங்கள் திடீர்னு அசம்பிளான ஏதாவது விஷயங்கள் எதாவது பேசணுன்னா கூடுவார். அப்போவும் வந்து எந்த இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக எதை ஓனாலும் எங்கே ஓனாலும் பேசலாம். அவரும் நேரடியாக வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிடுவார். நிறைய விஷயங்கள் பேப்பரில் வரல தெரில. ஆனால் உங்களுக்கும் எனக்கு ரொம்ப தெரியும். திடீர்னு அங்கே ஒரு சின்ன ஒரு ஷூட்டிங் ஒரு நாள் நடக்கலை. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அது காது கட்டினோன்னா அடுத்த நாள் நேராக அந்த சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு ஆர்டிஸ்ட்டோ டைரக்டரோ ப்ரொடியூசரோ நேராக போயிடுவார். போய்ட்டு அது என்ன ஏதோ விடுங்க அதை பார்த்துக்கலாம், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், காலை இப்போ ஷூட்டிங் வருவார் பார்த்துக்கன்ட்டு. அது மாதிரி 100கணக்காக நடந்தது. நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து முக்கால்வாசி அவங்க பேசும்போது நம்ம வெளில வந்து உட்காந்து அட்டாச் போது சிங்காரம் சொல்லுவாங்க காலைல அங்கே போயிட்டு இங்கே போட்டுருவார். அப்புறம் அவர் கூட இந்த ரியாஸ் மற்றவங்களாம் சொல்லுவாங்க இதுதான் போல இருக்குன்னு நினச்சோம்.
ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியலண்ணே. அது மாதிரி தான் ஒரு நல்ல சிறந்த மனிதர். அதே மாதிரி உதவிகள், யாராச்சும் ஹெல்ப்பு பெப்சி சைடில் இன்றைக்கி நான் சொல்கிறேண்ணே, பெப்சி சைடில் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாட நான் காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரத்தில் போகிறதுக்குள்ளே நம்ம யாராச்சும் ஒருத்தரை பார்த்தோம்னா அவங்க டெஃபினட்டாக வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் கேப்டன்கிட்ட போனாங்க, ஒரு 10,000 கொடுத்தாங்க, ஸ்கூல் படிப்பு கேட்டேங்க, அதுக்கு போனாங்க ஒரு 5,000 கொடுத்தாருங்கன்னா யாராச்சும் ஒருத்தர்கிட்ட அந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியும். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஆனால் அது வெளியில் இவன் சொன்னால் தான் தெரியும், ஆனால் அது அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வகையில் அவர் வந்து அதனாலேருந்தே அவர் அரசியல் ஆரம்பித்து வரும்போது இந்த சைடில் இருக்க வர்க்கம் எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பெருசாக வந்து கொண்டாடினானுங்க நிறைய பேர் சினிமாவில். ஏன்னா தெரியும் இவர் இருந்தாருன்னா நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சு. இது உண்மை. பாலச்சந்தர் மாதிரியே பெப்சி விஜயனுடைய தலைமையிலையும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆனால் விஜயன் வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்குரிய ஒரு தலைவர்ங்க. அது சம்டைம்ஸ் ப்ரொடியூசருக்கு வேண்டாதவராக இருப்பார், சம்டைம்ஸ் டைரக்டருங்களுக்கு வேண்டாதவராக இருப்பார், அது மாதிரி ஒரு கிடையாது. ஆனால் அவர் ஒரு ப்ரொடியூசருங்களுக்கு ஒரு தொழிற்சங்கத்துக்கு வேண்டிய தலைவர். இப்போ நான் கூட சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நான் கூட இல்லை டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கே அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவன் பேமெண்ட் அடுத்த வாரம் நான் தரான்றான்ப்பா வாங்கிக்கங்க போனவாங்க. நாங்களும் ஒரு வாரம் 10 நாள் இருக்கணும். அவன் திடீர்னு பார்த்தா ஒரு செக்கை கொடுத்துட்டு விட்டுருப்பாங்க நம்ம. ஆனால் அவர் அப்படி கிடையாது, இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்றது ஒரு தொழிற்சங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆள். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், விஜயனே இதை விட்டுட்டார்னா அப்புறம் வேறு யாரையா வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. காரணம் அந்த வகையில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டெபனாக இருப்பார், போல்டாக டிசிஷன் எடுப்பார், அவர் பயப்பட மாட்டார் எந்த விஷயத்துக்கு. யாராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் எங்கள் பீரியடில் வரும்போதெல்லாம் கூட எங்களை கலாடா பண்ணடே, என்னடா போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கணும், நீ சொல்லிட்டு போயிடுவேன், அப்புறம் எடுத்து நாங்களே மாட்டிப்போம் போயிடுங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு விஷயம். அவரோட நிறைய எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு, அவரோட நிறைய உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. அவர் வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்னார், அவர் இருக்கக்கூடாது நான் ஒத்த காலில் நின்னேன், இவ்வளோ தான் விஷயம். இது அரசியல் இல்லை. அவ்வளோ நல்ல தலைவரை ஏன் இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்து போகிறேன். நான் தான் சொன்னேன், நான் ப்ளஸ்ஸை தான் சொல்கிறேன், மைனஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தொழிற்சங்கத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். நான் சொல்கிறது வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையோ இல்லாட்டி வந்து ஒரு சங்கத்தை இப்படி தான் வழி நடத்தணுன்றதுலையோ அதெல்லாம் அவர் வந்து ஒரு கரெக்டாக பண்ணுவார். ஆனால் அவுட் ஆஃப் ஃபீல்ட் அவர் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு வகையாக கொண்டு போவார். அது வந்து எங்களுக்கு பிடிக்காது. அதில் வந்து எங்களுக்குள்ளே நிறைய கிளாஷ் வரும். அதை நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. அதனாலேருந்து ஒரு சில கட்டங்களில் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் இண்டிவிஜுவலிட்டி பார்ப்பேன். அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரோட படம் தான் வந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணி இது என்னென்னு பாருன்னாரு. நான் பார்த்து நான் அதுக்காக வேற பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்லார், அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஓகே ரைட், நான் இந்த ரைட் ஆஃப் பண்ணிடுறேன், நீ எனக்கு லெட்டர் கொடு அப்படின்ட்டேன். ஸோ அது அவருக்கு வருத்தம் வந்தது, என்ன லெட்டர்லாம் கேட்குறேன், என்னடா பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை யாரும் நாளைக்கு கேட்டாங்கன்னா நான் எதை விட்டு கொடுத்துட்ட மாதிரி வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னா, சரி விடு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து அவருக்கு தெரிஞ்ச சில நொழிகள் எனக்கு தெரியாது. எனக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் சார், இன்றைக்கி நான் வந்து விஜயன் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா அவர் தான் இவங்களுக்கு தேவையான ஆளுன்ற மாதிரி. ஆனால் அன்றைக்கி அது எனக்கு தோணலை. காரணம் அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் பீஸாக இருந்தேன். அதெல்லாம் வந்து போட்டு எல்லாத்தையும் அனுபவம். ஆமாம், இன்றைக்கி எனக்கு அனுபவங்கள் ஐயோ அன்றைக்கி நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ண. அதனால் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அவர் வந்து இதுதான் கரெக்டுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது எது நான் அப்படி பண்ணோம், ஏன் இது தேவையில்லாமல் இதில் தலையிட்டோம், எதுக்கு தேவையில்லாமல் பண்ணோம்னு ஒரு தோணுது. அதுவும் ஒரு வகையாக உண்மையாக இருக்கலாம். அதனால் வந்து எனக்கு அவரோட நிறைய பொதுவாகவே நான் நிறைய சண்டை போடுறேன். எல்லாருமே அவரோடய எனக்கு உண்டு. தலைவர்களாக இருந்தவங்க முக்கால்வாசி பேர் என்னோட ஒரு சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். காரணம் வந்து நான் பொதுவாக செயல்படுவேன். இப்போ என் கூட இருக்கிறவங்களாம் செக்ரட்டரிஸ் எல்லாத்தையும் என்கிட்ட தான் குறைய கூட்டுவாங்க. தலைவர் எதுனது அவர் எப்படி பண்ண, தலைவர் எதுனா எப்படி பண்ண இது பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் தான் இவங்ககிட்ட பிரதிபலிக்கணும். அவங்க சொல்ல மாட்டாங்க. அது வந்து இருந்தவங்க எல்லாரோடையும் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஆனால் அதை முட்டிச்சு வெளியில் வந்தால் அவங்கள மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது, என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது. அதுதான் உண்மை. அந்த இடத்த தாண்டிட்டு இன்னி வரைக்கும் ட்ராவல் ஆகிற எல்லா தலைவர்களுமே என்கிட்ட வந்து இன்றைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்காங்க. என்கிட்ட ஒரு விஷயம் போஸ்டரை பார்த்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டே ரொம்ப நல்லா இருக்குடா, வந்துட்டுடா, நல்லா வரணும்டா அப்படின்னு வாழ்த்துவாங்க. அந்த இதை நான் அடைஞ்சிருக்கேன். எப்படி இருந்தது டைரக்ஷன் பண்ண அனுபவம்? நான் தினம் பண்ணும்போது யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் கிடையாது, நான் ஒரு நேம்டு கேமராமேன் கிடையாது, இல்லை ஒரு 5 படம் டாப் படம் பண்ணி சில்வர் ஜூப்ளி போன கேமராமேன் கிடையாது. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இளையராஜா உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருக்கார். எப்படி அந்த நெருக்கம் உங்களுக்கு இளையராஜாவோட பிறந்தது? இந்த தனத்துக்கு தான் சுந்தரம் சார் தான் கூப்பிட்டு போனார். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து 96 காமராஜர் ஹாலில் அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். எங்கள் சங்கத்துக்கு நிகழ்ச்சிக்காக ஒன்று பண்ணோம். அவரோட பழகியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னு அதை சொல்லலாம். கம்போசிங்க்கு வரும்போது சார், நான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் நான் சுச்சுவேஷன் சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே சரி அப்படின்னு ஒரு டியூன் போடுவார். ஆனால் சத்தியமாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது.
Taste the Daily. Taste the Daily. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.